இலக்கணம்ல நீங்கள் கேள்வி பதில்களை படிச்சிருவீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்னென்னா, அணி நல்லா பார்த்துக்கோங்க, நயம் பாராட்டுதல், மொழிபெயர்ப்பு அது எப்படி கொடுத்தா எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் பழமொழியை வச்சு உங்களுக்கு கதை எழுத சொல்லுவாங்க, கவிதை எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய க்ரியேட்டிவ் பார்ட்டு தான், நீங்கள் அதை ஈஸியாக எழுதிட முடியும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக நேற்று வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வேறு சப்ஜெக்ட் தான் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே உங்களுடைய தமிழ் போர்ஷனை எப்படி கவர் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்றைக்கி டேயே நான் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். மார்னிங் 7 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் சரி, till 1 PM ஆர் இந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, செயல் பகுதியோட கொஸ்டின் ஆன்சர்ஸை தரவாக படிச்சிருங்க. அண்ட் புக் பேக் 1 word. ஸோ ஒவ்வொரு இயர்லேயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் 1 wordsம் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சிடணும். அண்ட் மனப்பாட பகுதி செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடியது கட்டாயம் நீங்கள் படித்து தரவாக எழுதி பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ 8 7க்குமே உரிய செய்யுள் பகுதி கேள்வி பதிலில் நீங்கள் படிக்கிறீங்க. புக் பேக் 1 wordsஸை எல்லாமே நாட் ஒன்லி ஃபார் செய்யுள், உரைநடை, செய்யுள், இலக்கணம் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தரவு பண்ணுறீங்க. அண்ட் செய்யுளுடைய மனப்பாட பகுதியும் நீங்கள் படித்து முடிச்சுறீங்க. இதுதான் மார்னிங் 7 AM to ஆஃப்டர்நூன் 1 PM நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ். அடுத்த ஆஃப்டர்நூன் நீங்கள் 1 to 2 லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை ஹாஃப் அன் ஹவரில் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாலும் தட் இஸ் ஃபைன். ஸோ ஆஃப்டர்நூன் 2 to 5 நீங்கள் படிக்க போகிறது இலக்கண கேள்வி பதில்கள் அண்ட் இலக்கணம் சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள் அது எல்லாமே படிச்சுக்கோங்க. அண்ட் மொழி பயிற்சியின் வொக்காபுலரிக்கு தனியாக செக்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, ஒரு வேர்ட் கொடுத்து சென்டென்ஸாக அதை சொல்லுவாங்க, மொழிபெயர்ப்பு, மீனிங்ஸு, அது மாதிரிலாம் நிறைய இருக்குது உங்கள் புக்கில், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த ஆஃப்டர்நூன் 2 to 5க்குள்ளே நீங்கள் தரவாக படிச்சிடுறீங்க. அண்ட் ஈவினிங் 6 to 10, 5 to 6 பிரேக் எடுத்துக்கோங்க. அது பிரேக் எடுக்காட்டியும் அது உங்களுடைய கன்வீனியன்ஸ். ஸோ ஈவினிங் 6 to 10 நீங்கள் படிக்க போகிறது 8 7க்கும் உரைநடையில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை நல்லா தரவாக படிச்சிடுறீங்க. ஸோ உரைநடையில் பெருசாக நம்ம படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கேள்வி பதில்கள் மட்டும்தான். ஸோ அதை நல்லா நீங்கள் தரவு பண்ணிடுறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் மெயினாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 செஷன். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மெயினாக நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் படிக்கிறப்பவே தரவாக படிச்சிருங்க. நமக்கு இப்போ ரிவைஸ் பண்ணலாம் டைம் இல்லை, இந்த ஒரு நாளுக்குள்ளே படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதனால் படிக்கும் போதே நல்லா தரவாக பொறுமையாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி படிங்க. ரிவைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் தரவாக இருக்கேன், நான் எக்ஸாம் நல்லா எழுதுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கும் போதே எல்லாத்தையும் தரவாக படிச்சிடணும். இதை நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 முடிச்சிட்டிங்கன்னா பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னா, துணைப்பாடம் இருக்கும். ஸோ துணைப்பாடமை நீங்கள் நைட் ஆர் ஏர்லி மார்னிங் படிக்கலாம். ஸோ நைட் 11 to 12 or 11 to 1 o'clock நீங்கள் நைட் எவ்வளோ நேரம் முடிச்சிருப்பீங்களோ ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் துணைப்பாடம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க, ரீட் பண்ணிடுங்க. இல்லை நைட்டு ரொம்ப நேரம் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நைட் 4 துணைப்பாடம், காலையில் மீதி 4 துணைப்பாடத்தை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நைட் ஷெடியூல் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஏர்லி மார்னிங் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ, மேபி 4 AM காலையில் எந்திரிக்கலாம், இல்லைனா 5 AM எந்திரிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்குமா, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவீங்கன்னு தெரியல. ஸோ எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் படிக்கணுமோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் ரிவைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த டயத்தில் கவர் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒன் டே ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த ப்ராப்பராக டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த 1 year ஃபுல்லாக நீங்கள் படித்தது தான் இப்போ எழுத போகிறீங்க. நல்லா ரிவைஸ் பண்ணி ரிலாக்ஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தமிழ் எக்ஸாம் அண்ட் உங்களுடைய முதல் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. A very warm wishes to all of you and all the very best students. Study well and happy learning. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அடுத்த எக்ஸாமுக்கான எல்லா ஸ்டடி பிளான்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Once again, all the very best students. Study well and happy learning.